தினமும் ஒரு அடியாவது உங்கள் குறிக்கோளை நோக்கி எடுத்து வையுங்கள். புதிய குறிக்கோளை அமைத்து கொள்ளவும் புதிய கனவுகளை காணவும் எப்போதும் வயது ஒரு தடையல்ல. எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுகிறார். ஏனெனில் நாம் எங்கு செல்கிறோம் என்று அவருக்கு தெரியும். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். செயல்கள் விதியின் விதைகள், அவைதான் இலக்குகள் என்ற விருட்சங்களாக வளர்கின்றன. மிக உயர்ந்த லட்சியம் மனிதர்களுக்கான எல்லை என்ற சுவர்களை தகர்க்கிறது. உங்களை பார்த்து குறைக்கும் ஒவ்வொரு நாயின் மீதும் கல்லெறிந்து கொண்டிருந்தால் உங்கள் இலக்கை உங்களால் அடையவே முடியாது. ஒரு மனிதன் தான் தற்போது இருப்பதை விட இன்னும் சிறிது உயர்ந்த நிலையை அடையவே எப்போதும் பேராவல் கொள்கிறான். அதையே இந்த சமூகம் குறிக்கோள் என்கிறது. நீ உன் குறிக்கோளில் வெற்றியடைய வேண்டுமானால் அதை பற்றிய எண்ணம் உன் உடல் முழுவதும் பரவி இருக்க வேண்டும். எடுத்த தொழிலில் சாதிப்பது லட்சியமாக இருக்கலாம், ஆனால் சாதிக்கும் வரை முயற்சி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும். வென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உன்னுள்ளே பிறக்கட்டும். உன்னுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் இந்த நம்பிக்கை பரவட்டும். அப்படி செய்தால்தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். வாழ்வில் குறிக்கோள் இருக்கும் பொழுது மட்டும்தான் செல்லும் பாதை சரியானதாக இருக்கும். குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கும் பொழுது வெற்றி பெரியதாக இருக்கும். குறிக்கோளின் மீது நீங்கள் வைத்திருக்கும் ஆசை உங்களை ஓய்வெடுக்க விடாது, உறங்க விடாது. நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அலுப்பு தட்ட விடாது. முடிவை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நகர்வதை உறுதி செய்யுங்கள். எல்லா எல்லைகளையும் எல்லா கட்டுப்பாடுகளையும் கடந்து நான் யார், இந்த வாழ்க்கை எதற்காக என்பதை பற்றி உணர்வதுதான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம். நன்றி, வணக்கம்.